கப்பல்ஸ் எல்லாரையும் சாவடிச்சு. ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியோட எக்ஸ்க்ளூசிவ் ஷாட்ஸ். மோஸ்ட் எக்ஸைட்டட் சஃபாரி. ரியலி அன்எக்ஸ்பெக்டட்ரா. கொழுகுமலை வந்து தமிழ்நாடா கேரளாவா ரொம்ப டவுட்டா இருக்கு. பிரெத் டேக்கிங் வியூ பாயிண்ட் ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:46 ஆகுது. ஏர்லி மார்னிங் பனியில் வந்து நல்லா குளிச்சுட்டு கிளம்பி ஃப்ரெஷ்ஷாகி இருக்கோம். எங்கள் டீமில் நான் ரெடி ஆகிட்டேன். இன்னும் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, போய் எழுப்பிடணும். ஏலியன் ப்ரோ பாருங்க, நிஜமால ஏலியன் மாதிரியே வராரு. ஒரு ஸ்டைலாக இது. ஏய் என்னடா ரெஸ்லிங் போகிற மாதிரி பண்ணிருக்கிறேன். மார்க் என்ட்ரி. எல்லா ஜீப்பும் போயிடுச்சு. ஏலியன் ப்ரோ இப்போ தான் வந்தார். 5:15 ஆயிடுச்சு. நான் எழுந்திரிச்சு இந்த டைமுக்கு ஃபர்ஸ்ட் ஜீப்பில் போயிருந்தோம். லாஸ்ட் ஜீப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜீப் கடைசியாக வந்துடுச்சு. மணி இப்போ 5:45 ஆகுது. ஏற்கனவே ஒரு 2 ஜீப் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க ப்ரோ எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் தான் லேட்டாக கிளம்புனதுனால. பார்க்குற கொஞ்சம் பயமா இருக்கும். ஆமாம், ஆனால் வீட்டு பேர் வீடு யார் சொன்னது? வந்தானுங்க 2 பேர். இல்லை ப்ரோ, எல்லாம் நம்ம நினைப்பு தான். நம்ம தூக்கு மாடி கட்டு அப்பெல்லாம் இல்லை ப்ரோ. வர கப்பல்ஸ் தான் சாவடிக்க சொன்னவங்கள வந்து தூக்கு சாவடிக்கல, உனக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க. செம்மையா ஓட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு பெரிய ஆஃப் ரோட் ட்ரக்கிங்கை முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. எங்கள் ஜீப் டிரைவர் வந்து நல்லா ஓட்டினாரா, உங்கள் ஜீப் டிரைவர் நல்லா ஓட்டினாரான்ட்டு. இப்போ சண்டே பார்க்கும்போது காலேஜ் படிக்கும்போது எங்கள் பஸ் டிரைவர் ஃபாஸ்ட்டாக போவாரா, உங்கள் பஸ் டிரைவர் ஃபாஸ்ட்டாக போவாரா, யார் பெஸ்ட்டு டிரைவர் பஸ்மேட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஞாபகம் தான் வருது. பஸ்ஸு ஃபஸ்ட்டாக போகல, மூச்சு தான் ஃபஸ்ட்டாக போயிட்டு மூச்சு ஃபஸ்ட்டாக போகுது. இங்கே பாடுறா. அமுலே ரியலி அன்எக்ஸ்பெக்டட்ரா. உங்களுக்கு கொழுகுமலையோட ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியோட எக்ஸ்க்ளூசிவ் ஷாட்ஸ் என்கிட்ட இருக்குது. அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பக்காவான நிறைய ஷாட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க முடியாத இடத்துல எடுத்திருக்கோம். Bro, this is really breathtaking viewpoint, bro. இது ஜஸ்ட் என்ட்ரி தான். நம்ம இன்னும் மேலே போகலாம். கொழுகுமலை போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. இங்கே பாருங்க இந்த வியூவை. அங்கே ஒரு மலை இருக்குது, அது மேகத்துக்கு நடுவில் இருக்குது. ரீல்ஸ் விசஸ் ரியாலிட்டி போடுவோமா? இங்கே பாருங்கள், ரீல்ஸில் நீங்கள் வந்து பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பக்கத்தில் ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருக்கேன். சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து க்ளவுட் பேட்ஸை பார்க்க முடியலனா கூட பரவாயில்ல, இந்த வியூவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் காற்று அடிச்சா ப்ரோ எப்படி போச்சு உங்களுக்கு? ஆல்ரெடி வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன மந்த் ப்ரோ வந்தீங்க? முன்னாடி ஜனவரியில் வந்தேன். அப்போ இதே மாதிரி தான் இருக்குமா? நான் வந்து 10 மணிக்கு தான் வந்தேன். எல்லாம் சரக்கு போட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த வியூ பாயிண்ட் போய் பார்ப்போம்.
நான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேரக்டர் இங்கே பார்த்துருக்கேன் இந்த கொழுக்குமலையில். அண்ணன் தான். இவர்கிட்ட தான் இப்போ நான் டீ வாங்கி கொடுத்துட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ சன் வரும், எப்போ க்ளவுடு தெரியும், எந்த மந்த் வந்தால் கரெக்டான மந்த்ன்ட்டு. என்ன பண்ணுறாங்க அவரே சொல்லாரு. நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுறீங்க? இப்போதைக்கு நான் மெடிக்கல் கோடிங் ஐடியில் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸோ வந்துட்டு 3 months 1 months வந்துட்டு சென்னை போகும்போது சீரட்டெல்லாம் அங்கேருந்து கைட்டு வந்துருக்கேன். சென்னையில் எங்கே ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க? சென்னையில் அம்பத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில் அம்பத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் பார்ட் டைமாக வந்து கொழுக்குமலையில் வந்து ஒர்க் ஹோம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு காலையில் எத்தனை மணிக்கு ப்ரோ காலையில் வருவீங்க? இங்கே 3 o'clock டீ போடாதுன்னா 4 o'clock ஏறி 4:30 மேக்ஸிமம் 5 o'clock வந்துடும். பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஒர்க் ஃப்ரம் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்ல உங்களுக்கு இப்போ பெனிஃபிட் தான், கொஞ்சம் டார்ச்சர் ப்ரோ. இது அந்த கொழுக்குமலை வந்து தமிழ்நாடா கேரளாவா ரொம்ப டவுட்டாக இருக்குது. கொழுக்குமலை வந்துட்டு தமிழ்நாடு தான், ஆனால் வர வழி பாதைன்னா கேரளாவுக்குள்ள வந்து தான் வரும். கேரளா ரூட் வழியாக வந்துட்டு கொழுக்குமலை தமிழ்நாடு இந்த ஸ்பாட் ஆக்சுவலி வந்துட்டு ட்ரெக்கிங் மாதிரி ஏரியா இருக்குது. போடியிலேருந்து குரங்கணி அந்த வழி வந்துன்னா ட்ரெக்கிங் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து அலௌட் இல்லை. ஒரு 5 to 6 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2வது காட்டு மாடெலாம் பார்த்தீங்கன்னா ஆளை கொண்டுருச்சு குட்டி. ஸோ அதனால வந்து டீ வேணுமா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியா, சுத்திட்டு வந்து கேட்க மாட்டீங்களோ? ஓகே, நம்ம இதோட கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஜூப் வந்துருச்சு அவசரம். பாய் பாய். அமுக டுமுக அமால் டுமால்.